அனைவருக்கும் நமஸ்காரம். அஷ்டாதச சக்தி பீட்ட ஸ்தோத்திரம் தான் பார்க்க போறோம். அந்த சக்தி பீட்டம்லாம் எப்படி வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் ஒரு பிரீஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். தக்ஷயாகம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் தன்னோட மாப்பிள்ளையான சிவனை கூப்பிடவே இல்லை. தன்னோட பொண்ணு மட்டும் போறா, சிவனோட பேச்சை கேட்காம. பட் அந்த இடத்துல போன உடனே சத்தியையும் யாருமே அங்க மதிக்கல. அவளோட அம்மா, அவளோட சிஸ்டர்ஸ் யாருமே மதிக்காம இருந்ததோட மட்டும் இல்லாம சிவனையும் பத்தி ரொம்ப ஒரு மாதிரி இதுவா பேசுறா, இல்ட்ரீட் பண்ற மாதிரி பேசுறா. அப்ப இவளுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்ணிடுறா அப்படின்னாக்க, சதிதேவி அங்க இருக்கக்கூடிய யாகம் நடத்தக்கூடிய இதுல குதிச்சிடுறான். இதை கேள்விப்பட்ட அந்த சிவன் அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்தபோது அவரால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சிவதாண்டவம் ஆட ஆரம்பிச்சிடுறாரு அந்த இடத்துல. யாராலையுமே அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. சதிதேவியும் கையில தூக்கிண்டு அப்படி ஒரு நாட்டியம் ஆடின்னு இருக்காரு அந்த இடத்துல. அப்படி ஆடும்போது எல்லாரும் பயப்படுறா, ஐயோ சிவனோட கோவத்தை நம்மளால தடுக்க முடியலையே அப்படின்னு. அப்ப மகாவிஷ்ணுவை வேண்டிக்கும் போது அவர் தன்னோட அந்த சுதர்சன சக்கரம் அதை பிரயோகப்படுத்தி சதிதேவியோட உடம்ப அந்த சக்கரத்தால பார்ட்டா துண்டாக்கிடுறார். அப்படி துண்டாக்கின பார்ட் எல்லாம் கை ஒரு இடத்துல, கால் ஒரு இடத்துல இந்தியா, ஸ்ரீலங்கா, அது மாதிரி நிறைய இடத்துல விழுந்திருக்கு. அதுல சில பேர் 51 சக்தி பீட்டம்னு சொல்றா, சில பேர் 108 சக்தி பீட்டம்னு சொல்றா. இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு ஆதிசங்கரர் ஒரு 18 சக்தி பீட்டத்தை மென்ஷன் பண்ணியிருக்கார். அதை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல சக்தி பீட்டத்தோட பேர்கள், அதுல இருக்கக்கூடிய அம்பாலோட பேர் எல்லாமே சொல்லியிருக்கா. சோ இந்த நவராத்திரியில நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் நம்மளால போக முடியல அப்படின்னா கூட இருந்த இடத்துல இருந்தே சக்தி பீட்டம், அந்த க்ஷேத்திரத்தோட பேரை சொன்னாலே அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவா. அதுக்கேத்த மாதிரி அந்த க்ஷேத்திரத்தோட பேரையும் சொல்லி, அங்க இருக்கக்கூடிய அம்பாலோட பேரையும் சொல்லி, நம்ம எல்லாருக்கும் அம்பாலோட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ள போலாம். ஸ்ரீ அஷ்டாதச சக்தி பீட்ட ஸ்தோத்திரம். लङ्कायां शाङ्करी देवी कामाक्षी काञ्चिकापुरे प्रद्युम्ने शृङ्गला देवी चामुण्डी क्रौञ्चपट्टने अलम्पुरे जोगुलाम्बा श्रीशैले भ्रमराम्बिका कोलापुरे महालक्ष्मी मुहूर्ये एकवीरा उज्जयिन्यां महाकाली पीठिकायां पुरुहूतिका ओढ्यायां गिरिजा देवी माणिक्या दक्षवाटिके हरिक्षेत्रे कामरूपा प्रयागे माधवेश्वरी ज्वालायां वैष्णवी देवी गया माङ्गल्यगौरिका वारणास्यां विशालाक्षी काश्मीरेषु सरस्वती अष्टादशसु पीठानि योगिनामपि दुर्लभम् सन्ध्याकाले पठेन्नित्यं सर्वशत्रुविनाशनं सर्वरोगहरं दिव्यं सर्वसम्पत्करं शुभम् इति श्री अष्टादश शक्तिपीठ स्तोत्रम्.